ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 4ஆம் வீட்டில் இருந்த குரு இப்போ 5ஆம் வீட்டுக்கு வரப்போகுதுங்க. கும்பராசிக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. கும்பராசிக்கு இதுவரை நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீட்டில் குரு இருந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தார். 4ஆம் வீட்டு குரு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு. அதற்கு தகுந்த போல் நீங்களும் இருந்துட்டீங்க. அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்க நினைக்கல. அதே சூழ்நிலையிலே இருந்ததுனால கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் இனி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வருவது சிறப்பான பலனை அள்ளி கொடுக்க போகிறார். அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லதே நடக்கும். குரு பகவான் கொடுக்குறாருன்னா நீங்கள் பேசாமல் இருந்துட்டால் மட்டும் கொடுக்க மாட்டாருங்க. நீங்கள் உங்கள் செயலை தெளிவாக செய்தால் மட்டும்தான் கிடைக்க வேண்டியது அத்தனையும் முழுசாக கிடைக்கும். 4ஆம் வீட்டில் இருந்த குரு உங்களை எப்படியெல்லாம் பாடுபடுத்தினார். உங்களை தனிமைப்படுத்தப்பட்ட காலமாக தாங்க இருந்திருக்கும். 4ஆம் வீட்டுக்கு குரு வந்த உடனே உங்கள் கூட இருந்தவங்க எல்லாம் தலை தெரிச்சு ஓடி இருப்பாங்க. உங்களுக்கு கெட்டதை பண்ணிவிட்டு உங்களை வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, அவங்களால எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு எரிச்சலை பண்ண முடியுமோ, எவ்வளவு தேவையில்லாத உங்கள் பேரில் கெட்டதை ஏற்படுத்தி வைக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு காணாமல் போயிருப்பாங்க. தனிமையாக இருந்திருப்பீங்க. அது இன்னும் கொஞ்சம் வலியை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு கூட்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கும்பராசிக்காரர்கள். எல்லாருக்கூடையும் பழகணும், எல்லாரையும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கூடையும் சகஜமாக இருக்கணும், எல்லாரும் நம்மளை போலவங்க அப்படின்னு நினச்சவங்க நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு தனிமையாக அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வலி இன்னும் பெரிய வலியாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. நிறைய பிரிவுகளை சந்திச்சிட்டிங்க. நிறைய பேரை உங்களை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது உங்களுக்கு அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அந்த வலி தாங்க முடியாத வலியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டீங்க. சரி, இவங்க குணம் அவ்வளோதான், இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு இவங்க கேட்கல அப்படின்னுட்டு. ஆனால் பிரிஞ்சு போனது உங்களுக்கு லாபமாக நஷ்டமானு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக லாபம் தாங்க. இவங்க இன்னும் உங்கள் கூட இருந்துட்டு இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு இன்னும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க. இந்த தைரியம் கூட இருந்திருக்காது உங்களுக்கு. ஏன்னா அவங்க உங்களை பலகீனப்படுத்திக்கிட்டே இருந்தவங்க தான், கூட இருந்தவங்க தான். இப்போ அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க இல்லையா, அவ்வளோதான். அந்த மனசில் வச்சுக்கோங்க. இனியும் சேர்த்துக்கணும்லாம் ஆசைப்படாதீங்க. கூட்டமாக இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. கூட்டமாக இருக்கிற காலம் தன்னால் அமையும் பொழுது உங்களுக்கு சேரும். அன்னைக்கும் யோசித்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ 5ஆம் வீட்டில் குரு வருவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண புண்ணியம் அத்தனையும் உங்களை சேரக்கூடிய காலம்தாங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்து கொடுக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் சுதாரிப்பாக இருந்தால் தான் அந்த குருவோட பலனை நீங்கள் முழுசாக அனுபவிக்கலாம். குரு பலன் அதிகமாக கிடைக்கும். இப்போ நல்ல பணம் வர ஏற்படுதுன்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்க சேர்ந்தாங்கன்னா கூட்டம் தான் வேணும், எனக்கு எல்லோரும் வேணும், என் கூட இருக்கணும்னு மறுபடியும் நீங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு கஷ்டத்தை அவங்க கொடுத்துடுவாங்க. மறுபடியும் உங்கள் கூடயே இருப்பாங்களான்னா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு பழம் இருக்கிற வரைக்கும் தானேங்க பறவைகள் சாப்பிட்டுட்டே இருக்கும். பழம் இல்லாத மரத்தில் எந்த பறவைகளும் வராது இல்லையா. பழம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா, அதாவது உங்களுக்கு பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அவங்க தேடி வருவாங்க. எல்லா பணத்தையும் எப்படியோ ஒரு விதத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு உங்களை விட்டுட்டு மறுபடியும் போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. இதுவரை காரியம் எதுவுமே கைகூடாமல் போயிருக்கும். ஏதாவது செய்யணும், தொழில் பண்ணணும்னு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணி எல்லாமே கிட்ட வர மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கும். உங்களால் செய்ய முடியாமல் விலகி போயிருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்தா மட்டும் போதுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. தொழில் அமோகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்குது, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் ஒரு தைரியம் வரக்கூடிய காலகட்டம் 5ஆம் வீட்டில் குரு வர்றது. அதே போல் ஒரு வேலை செய்ய போகிறோம், ஒரு காரியம் செய்ய போகிறோன்னும் பொழுது அதில் முழுசாக இறங்கிடணும். இஷ்டத்துக்கு வேலையில் கவனம் இல்லாமல் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த ஒரு உன்னிப்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். செய்யக்கூடிய வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். எந்த விதத்துலேயும் அந்த வேலையிலேருந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமும் வரக்கூடாதுங்க. செய்யக்கூடிய வேலையை திருத்தமாக செஞ்சிங்கன்னா உங்கள் கூட பகவான் பக்கத்துலேயே இருக்காருங்க. குரு பகவான் நிச்சயமாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, நல்லதை நடத்தி கொடுப்பாரு, செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் போதுங்க. அதே போல் பழைய நண்பர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகியிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கிடைக்கிறவங்க நல்லவங்களான்னு பார்த்துட்டு செயல்படுறது நல்லது. ஆனால் அவங்களால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க.
நல்லது சொல்லி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, இப்படியெல்லாம் பிரச்சனையில் இருந்தீங்க, இனிமேல் சரியாயிடும் அப்படின்னுட்டு அவங்க உங்களுக்கு எந்த வழி காட்டுறாங்களோ அது உங்களுக்கு சரியான வழியாக இருந்தால் அதில் பயணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றிங்க. ஏன்னா குரு பகவான் அந்த நல்ல இடத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே போல் வாழ்க்கை பாதையை மாற்றி கொடுக்கறதுக்கான காலமும் இதுதாங்க. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்துலேயும் கவலையிலையும் பல ஆண்டு காலமாக போயிட்டே இருந்தீங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் ஒரு ட்ராக் மாற்றி விட்ற மாதிரி வராரு குரு பகவான். 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு, நன்மைகளை செய்கிறதுக்கு வராரு. கடந்து வந்த பாதைகள் மாதிரி இனி போகக்கூட பாதையும் இருக்காமல் வேறு ரூட்டு கொஞ்சம் மாற்றி விடும் பொழுது ஸ்மூத்தாக போகிறதுக்கு வழிவகையை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. பழகிறதுக்கு சரியாக பழகுங்க, செய்கிறத சரியாக செய்யுங்க, யோசிக்கிறத சரியாக யோசிங்க, உங்களோட சிந்தனைகளை தெளிவாக வைங்க, அமைதியாக இருங்க, எடுத்தன் கவுத்தன் முடிவு பண்ணாதீங்க, நிதானத்தை மட்டும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிங்க. மாற்றம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் நான் தொழில் சரியாக பண்ணலை, என்ன பண்ண போகிறேன், புதுசாக எதாவது பண்ணலாமான்னா நிச்சயமாக பண்ணலாம். உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், சரியாக இருக்கும். முடிந்த வரைக்கும் கும்பராசிக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கும். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலைப்பாட்டை செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க. முன்னேற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இவ்வளவு நாள் ஒரே வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ பதவி உயர்வு, சம்பளத்தோட உயர்வு கிடைக்கும். நிச்சயமாக பொருளாதார மாற்றம் ஏற்படுது, முன்னேற்றம் ஏற்படுது, பேர் புகழ் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அங்கீகாரம் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஏதோ செஞ்சிட்டு இருந்தோம், நானே இந்த ஆஃபீஸில் ஒரு ஆளாக இருக்கிறேன், அவ்வளோதான், என்னை யாருக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதில் சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய இடத்துல கிடையாதுங்க. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தலைமை பண்பு வகிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி அதிகமாக இருக்குதுங்க. அதனால் அந்த பதவியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுப்பானவர்களாக இருப்பீங்க, சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் சரியாக முறையாக பயன்படுத்திக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. காலபைரவரை மட்டும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. காலபைரவர் உங்களுக்கு நல்லதையே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. குருவை வழிபாடு பண்ணலாம். அதான் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடியவரை, நவகிரகத்தில் 9 கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒருத்தர் குரு பகவான் இருப்பார். அவருக்கு நீங்கள் வேலைக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, ரொம்ப சிறப்பு. இல்லையா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்னும் சிறப்பு. படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி வழிபாடை சிறப்பாக பண்ணிக்கிட்டே வாங்க. படிப்பில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அதே போல் வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு மங்களகரமாக இருக்கிறதுக்கும் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் வழிவகை செய்து கொடுப்பாருங்க குரு பகவான். நிம்மதியை தரக்கூடிய காலகட்டம் இந்த காலங்க. எதிரிகள் உங்களை இனிமேல் தொல்லை பண்ண மாட்டாங்க. எதிரிகள் தன்னால் அடங்கி போயிடுவாங்க. எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு இருக்குது. இனி உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை அதிகமாக கிடைக்காது. இருந்தாலும் நீங்கள் பழகி யாருக்கும் எதிரிகளை ஏற்படுத்திக்காதீங்க. யாராக இருந்தாலும் நண்பர் மாதிரி கொஞ்சம் பழக ஆரம்பிங்க, இல்லையா அமைதியாக போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்த வழி. அதே போல் இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்துங்க, தவற மட்டும் விட்டுறாதீங்க. இது ரொம்ப பொற்காலன்னு கூட சொல்லாங்க. எல்லாருக்கும் இது கிடைக்காது. சுபஸ்தானத்தில் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் வெற்றி அடையக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். செய்யும் செயல் எல்லாமே வெற்றியான செயலாக இருக்குங்க. அது எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அதற்கு தகுந்த வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. காலம் உங்களுக்கு நல்ல பாதையை வகுத்து கொடுக்குது. அந்த பாதையை நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு தான். பூ பாதையாக இருக்குதா முள் பாதையாக இருக்கணுமான்னு நீங்கள் செயல்படுறதுல தாங்க இருக்குது. அது பூ பாதையாக இருக்கணும்னா நிதானமும் அமைதியும் கொஞ்சம் பொறுப்பும் இருந்தால் மட்டும் போதுங்க. உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பூப்பாதை போட்டுக்கிட்டே இருப்பாருங்க குரு பகவான். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.